வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அசத்தலான மாங்காய் ரெசிபியை தான் பார்க்க போறோம். மாங்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதோட இன்கிரிடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மாங்காவை தோல் சீவி எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ஸ்லைசஸாக சீவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு வேகும் போதே நல்லா கரைஞ்சிரும். கட் பண்ணி நம்ம சேர்த்தோன்னா முழுசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு முழுசாக இருக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 2 விசில் மட்டும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. 2 விசில் மட்டும் வச்சு இதை எடுத்துக்கலாம். இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா 2 விசில் ஆயிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மாங்காய் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். முழுசாகவே இருக்காது, நல்லா கரைஞ்சி சாஃப்டாக இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேக வச்சிடலாம். இது வெந்துட்டுருக்கும் போதே இதில் வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். மாங்காவோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருச்சு, நல்லா கொதிச்சு வருது. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தாளிப்பை அப்படியே பச்சடியில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்போ நம்மளோட பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது லன்ச் டைமுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. நல்லா இனிப்பாக இருக்கும், அதனால் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த பச்சடி நல்லா இனிப்பாகவும் கொஞ்சம் புளிப்பாகவும் ஒரு காரம் லைட்டாக மிக்ஸ் ஆகியும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லா டேஸ்ட்டையும் நீங்கள் ஒன்றா சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். Suduthanni சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.